எங்க ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப் இருந்தது. அது பார்க்க தான் குடோன் மாரி இருக்கும். ஆனா அங்க போயிட்டு டிப் பென்சில் இருக்கான்னு கேட்டா இருக்கும். ஸ்ட்ராபெர்ரி ஷேப்ல ஒயிட்னர் இருக்கான்னு கேட்டா அதுவும் இருக்கும். பென் அளிக்கிற எரேசர் இருக்கான்னு கேட்டா அதுவும் இருக்கும். தட் மீன்ஸ் அது பார்க்க தான் குடோன் மாரி இருக்கும். ஆனா நம்ம என்ன கேட்குறோமோ அது எல்லாமே இருக்கும். இப்போ 20 இயர்ஸ் கழிச்சு நான் 2 டேஸ் பேக் அந்த கடைக்கு போனேன்னா, எனக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த கடை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் ஆகல. பார்க்க அப்படியே தான் இருந்தது. ஈவன் அந்த கடையில இருக்கிற ஓனர் ஆன்டி அவங்க டை எல்லாம் அடிச்சிருந்ததுனால, அவங்கள பார்க்கவும் பெருசா சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே தெரியல. எனக்கு ஏதோ டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்த மாதிரி இருந்தது. அங்க போயிட்டு, இந்த சாக்ஸ் ஃப்ளவர் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் குடுங்கன்னு கேட்டா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து குடுத்துருவாங்க. மொத்தமே 25-30 ரூபீஸ் தான் ஏதோ வந்தது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண ஃப்ளவர்ன்னு என் பொண்ணுக்கு சொல்லிக் குடுத்துட்டு, அவளும் ஃப்ளவர் பண்ணிட்டு இருந்தா. எல்லாம் முடிச்சுட்டு லீஃப்‌க்கு கலரிங் பண்ணலான்னா, பெயிண்ட் பிரஷ்ஷ காணோம். ஸ்கெட்சுக்குள்ள தண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்கா. கிரேயான் சரியா எழுத மாட்டேங்குது. சரியா திட்டு வாங்கிக்கிட்டே இத செஞ்சு முடிச்சா.